முன்னாள் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி அல்ல என்று உச்சநீதிமன்றம் கூறவில்லை என்றும் தண்டனையை மட்டுமே நிறுத்தி வைத்துள்ளது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லியே, அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? தண்டனை தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம விசாரணைக்கு எடுக்கும்போது தெரியும். அதில் ஊழல் செய்தவங்க என்றைக்குமே சட்டத்தின் பிடியும் தப்ப முடியாது. அதில் இன்றைக்கி அவருக்கு இடைக்காலமாக ஒரு ரிலீஃப் கிடச்சிக்கலாம். ஆனால் மேலே அந்த கத்தி தொங்கிட்டு தான் இருக்குது. தமிழகத்தில் முன்னோடி முயற்சியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் புதிரை வண்ணார் சமூக மக்களின் கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசின் ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் புதிரை வண்ணார் சமூகத்தின் சமூக பொருளாதார நிலையை கண்டறிவதற்காக மாநிலம் முழுவதும் இந்த கணக்கெடுப்பு பணி நடைபெற உள்ளது. இந்த பணிக்காக இப்சோஸ் என்ற பிரபல ஆராய்ச்சி நிறுவனத்தை தமிழ்நாடு அரசின் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநரகம் நியமித்துள்ளது. இந்த நிறுவனம் துறை அதிகாரிகள், புதிரை வண்ணார் நல வாரிய உறுப்பினர்கள், உள்ளூர் சமூகத்தினர் மற்றும் அரசு பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தி கணக்கெடுப்பு நடத்த உள்ளது. கணக்கெடுப்பு குழு ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று கிராம அளவிலான மற்றும் குடும்ப அளவிலான கணக்கெடுப்பை நடத்தும். சேகரிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் மற்றும் தரவுகள் புதிரை வண்ணார் சமூக மக்களின் வாழ்க்கை நிலை, அவர்களுக்கான எதிர்கால வாய்ப்புகளை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு உரிய கொள்கை முடிவுகளை மேற்கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.